மூன்று முடிச்சு. அத்தியாயம் 53. அவளுக்கு கோவிலுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய பொழுது காலை மணி 6:30 தொட்டு இருந்தது. கார் அந்த காம்பவுண்ட் உள்ளே நுழையவும் அந்த வீட்டில் உள்ளே இருந்து வெளியில் வந்தான் அர்ஜுன். அவனை பார்த்ததும் அவள் உடல் ஒரு நொடி நடுங்கி பின்பு அது அடங்கியது. அர்ஜுன் கௌதமின் தம்பி. காரில் இருந்து இறங்கிய அவள் அவனை பார்த்ததும் தலை குனிந்து கொள்ள, இவ்வளோ நேரமா வர்றதுக்கு? இவ்வளோ நேரம் காஃபி குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று அவன் அவளை பார்த்து கேட்கவும், மன்னிச்சிருங்க அத்தா என்று மெல்லிய குரலில் அவள் கூறவும், அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக ஓடிச் சென்றான். அவன் வெளியில் செல்வதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்த அவள் அங்கு கேட்ட சத்தத்தில் வேகமாக கிச்சன் உள்ளே நுழைந்தாள். கையில் இருந்த பூஜை கூடையை கிச்சன் உள் கொண்டு வந்த அவள் அப்பொழுதுதான் பூஜை கூடையுடன் வந்ததை உணர்ந்து தன் நெற்றியில் தட்டி கொண்டு மீண்டும் பூஜை அறைக்கு சென்று அதனை வைத்து அவள் அதிலிருந்த குங்குமத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டிலும் வைத்து அந்த முடியை மறைத்து கொண்ட அவள் மாங்கல்யத்தை மெதுவாக தன் சுடிதாருக்குள்ளிருந்து வெளியில் எடுத்தாள். அதிலும் கொஞ்சமாக குங்குமத்தை வைத்து மீண்டும் அதனை உள்ளே போட்டுக்கொண்ட அவள் வேகமாக வெளியில் வந்தாள். கிச்சனில் அவளது அத்தை சமையல் செய்து கொண்டு இருக்க, நகருங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் கூறவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று அவர் கூறவும் அவர் முன்னால் வந்து செய்ய தொடங்க, அத்தை போய் உட்காருங்க, அதான் உங்களுக்கு உடம்புக்கு முடியலையே என்று அவரை அங்கிருந்து அகற்றி கொண்டு இருந்தாள். ஆனால் அவரோ, இல்லடா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எக்ஸாம் இருக்கு இல்ல, நீ கிளம்பு என்று அவர் கூறிக்கொண்டு இருக்க, ஐயோ அத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று அவரை வெளியில் கொண்டு வந்து அமர வைத்து இருக்க, இந்த ஃபிலிம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா காஃபி கிடைக்குமா கிடைக்காதா என்று கோபத்துடன் கேட்டு இருந்தாள் திவ்யா. ஒரு நிமிஷம் திவ்யா, இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுவேன் என்று கிச்சன் உள்ளே வேகமாக சென்றாள். செல்லும் அவளை அந்த அறையில் வாசலில் இருந்து வெளியில் வந்த சுப்பிரமணி பார்த்த பொழுது மனம் வருத்தமாக இருந்தது. இவளை அவளது வீட்டில் விட்டு இருந்தால் இந்நேரம் ராணியாக இருந்து இருப்பாள். தன் வீட்டில் இப்படி வேலைக்காரியாக நடத்துகின்றனரே என்று மனம் அழுத்தியது. என்னதான் அவர் அவளுக்காக முன்வந்து எதை செய்ய நினைத்தாலும் அவர் மட்டுமே அதை நினைத்தால் செய்துவிட முடியுமா என்ன? அந்த வீட்டில் இருப்பவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே. அந்த ஒத்துழைப்பு அந்த வீட்டில் யாருக்கும் இல்லை. அவர் அம்மா பிள்ளைகள் என்று யாருக்கும் இல்லை. மௌனமாக அங்கு நடக்கும் காட்சிகளை உள்வாங்கிக் கொண்டு இருந்தார். மனம் வலித்தது. இவளை இந்த வீட்டின் வேலைக்காரியாகவே பார்க்கிறார்களா என்று மனதிற்குள் கேள்வி எழுப்பினார் சுப்பிரமணி. சுப்பிரமணியன் பார்வை கிச்சனில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கும் அஸ்வினி மீது பதிந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் வேக வேகமாக செய்த அவள் காஃபியை 2 கோப்பையில் ஊற்றி அதனை அங்கு அமர்ந்து இருந்த சுப்பிரமணி, சாந்தி மற்றும் திவ்யா என்று அனைவருக்கும் கொடுத்து மீண்டும் கிச்சன் சென்ற அவள் ஏற்கனவே நறுக்கி வைத்து இருந்த காய்கறிகளை ஒன்றாக சேர்த்து குக்கரில் அடுப்பில் வைத்து காலை உணவை வேகமாக செய்தாள் அவள். அதேபோல் மதிய உணவிற்கான வேலைகளையும் கடகடவென்று செய்தாள். சில நிமிடத்திற்குள் சில வேலைகள் அனைத்தையும் முடித்து அவை அனைத்தையும் எடுத்து வைத்த பொழுது காலை மணி 8:30 தொட்டு இருந்தது. காலை உணவுக்காக அர்ஜுன் டைனிங் டேபிளில் அமர்ந்து இருக்க இட்லி அப்பொழுதுதான் அடுப்பில் வெந்து கொண்டு இருந்தது. அதனை பார்த்ததும் அவள், ஐயோ அர்ஜுன் அத்தா வந்துட்டாரு என்று தனக்குள்ளேயே நினைத்து சற்று பயத்தோடு நின்று கொண்டு இருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் என்று அவனது கடினமான குரல் இங்கு அவள் கையை நடுங்க வைத்தது. இதோ வந்துட்டேன் அத்தான் என்று சத்தமாக கூறிய அவள் அடுத்த நிமிடம் அந்த இட்லி கொப்பரையை அணைத்து இட்லியை வேகமாக எடுத்து சுட சுட அதனை தொட அது அவள் கையில் சுட்டுவிட்டது. ஆஹா என்று மெதுவாக முணங்கி தன் கையில் இருந்த சூடு அவளுக்கு மேலும் வலியை கொடுத்து இருக்க வேகமாக தட்டில் உணவை வைத்து அவனுக்கு கொண்டு சென்று வைத்தாள். அர்ஜுன் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் அந்த நேரம் திவ்யா வந்து அமர அவளுக்கும் உணவை பரிமாறி கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த பொழுது அதுவோ 8:45 என்று காட்டிக்கொண்டு இருந்தது. 9:30 மணி அளவில் கல்லூரிக்குள் இருக்க வேண்டும். இன்று அவளுக்கான செமஸ்டர் பரீட்சை. அதை நினைவு கூர்ந்த அவள் அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டு இருக்க
அங்கு வந்து சேர்ந்த சாந்தி, நீ போடா, நான் பாத்துக்கிறேன் என்று மெல்லிய குரலில் கூறவும் சரி என்று தலை அசைத்த அவள் வேகமாக படியேறி மாடிக்கு சென்றாள். சாந்தி 2 வருடங்களுக்கு முன்பு மொத்த உலகையும் புரட்டி போட்ட கொரோனா வைரஸின் உட்பட்டு மிகவும் அவஸ்தைக்கு உள்ளாகி இறுதியாக அவருடைய உயிரை காப்பாற்றியது மிக பெரிய விஷயமாக போய்விட இப்பொழுது எல்லாம் அவரால் அதிகமாக எந்த வேலையையும் செய்ய முடிவதில்லை. அவர் உடல் மிகவும் சோர்வாகவே இருக்கும். அந்த காரணத்தினாலேயே அனைத்து வேலைகளும் அந்த வீட்டின் மூத்த மருமகளாக அஸ்வினியின் தலையில் வந்து விடிந்து இருந்தது. வீட்டை சுத்தம் செய்வதற்கு மட்டும் ஆள் வந்து இருக்க, கிச்சன் வேலை அனைத்தும் இந்த வீட்டின் மருமகள் தான் செய்ய வேண்டும் என்று மிகவும் உறுதியாக லட்சுமி பாட்டி அஸ்வினி தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார். அஸ்வினியும் மறுக்க முடியாமல் சரி என்று அனைத்தையும் செய்ய தொடங்கிவிட்டாள். அவ்வப்போது சாந்தி அவளுக்கு உதவ வந்தாலும் சாந்தி வெகு நேரம் நின்றால் அவரது உடலில் மேலும் ஏதேனும் உபாதைகள் வந்துவிடும் என்ற காரணத்தினால் அவரை ஓய்வு எடுக்கவே பெரும்பாலும் கூறிவிடுவாள். மற்ற நேரங்கள் அனைத்துமே அவளுக்கு இந்த கிச்சனில்தான். சாந்தி அவளுக்கு கொடுத்த விடுதலையில் வேகமாக படியேறி தன்னறை வந்த அவள் சில நிமிடத்திற்குள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். அங்கு உடையை மாற்றிவிட்டு தன் தலையில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து வைத்த அவள் தன்னை சமன்படுத்தி கொண்டு ஒரு நிமிடம் தன் கண்களை இறுக்கமாக மூடி திறந்த அவள் புத்தகம் அனைத்தையும் பேக்கில் எடுத்து வைத்து வேகமாக பேக்கை தூக்கி கொண்டு படி இறங்கி கீழே வந்த பொழுது அங்கு உணவை முடித்து கொண்டு இருவரும் வெளியில் சென்று இருந்தனர். தன் தட்டில் 2 இட்லியை வைத்து வேகமாக சாப்பிட தொடங்கினாள். அவளுக்கு மேலும் ஒரு இட்லியை சாந்தி வைக்கவும், இல்லாத போதும் என்று அவள் மறுக்க, காலையில 4 மணில இருந்து வேலை பார்த்துட்டே இருக்க, சாப்பிடுடா என்று சாந்தி சொல்லவும் அதை கேட்டதுமே அவளால் வேறு எதுவும் பேச முடியவில்லை. சரி என்று தலையசைத்து வேகமாக 4 இட்லியை உண்டு முடித்து கையை கழுவி விட்டு வெளியில் வந்த பொழுது அங்கு அவளுக்காக டிரைவர் காத்து கொண்டு இருந்தார். கடந்த 1.5 வருடமாக அந்த காரில் தான் சென்று கொண்டு வந்திருக்கிறாள். அந்த கார் அவளுக்காக சுப்பிரமணி வாங்கி கொடுத்தது. லட்சுமி பாட்டி அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எதுவும் பேச முடியவில்லை. சுப்பிரமணி மொத்தமாக வாயடைத்து விட்டார். வீட்டுக்கு உள்ள ஃபுல்லா உங்க ராஜ்யம்னு சொல்லிட்டீங்க இல்லம்மா, நிறுத்துங்க, இது என்னுடைய ராஜ்யம் என்று அழுத்தமாக தன் அம்மாவை பார்த்து கூறிவிட்ட சுப்பிரமணி அதன் பிறகு இந்த 1.5 வருடமாக அவளுக்காக கல்லூரி, கோவில் என்று அனைத்திற்கும் அந்த வாகனம் உபயோகத்தில் இருந்தது. முதல் 1 வருடம் முழுவதும் குவாரண்டைனில் சென்ற காரணத்தினால் அவளால் அவளது கல்லூரி படிப்பை முழுவதுமாக தொடங்க முடியவில்லை. பள்ளி படிப்பை முழுவதுமாக முடித்து இருந்தாலும் கல்லூரியின் தொடக்கத்திலேயே குவாரண்டைன் வந்துவிட அதன் பின்னாக அவளால் கல்லூரிக்கு செல்லவே முடியவில்லை. அந்த வருடத்தில் முழுவதுமாக அவள் தன்னுடைய படிப்பை முழுவதுமாக இழந்து வீட்டிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக படித்தாள். சில நேரங்களில் புரிந்தும் புரியாததும் என்று அவளுடைய நாட்கள் நகர்ந்து இருந்தது. கடந்த 1.5 வருடமாகத்தான் மீண்டும் கல்லூரி செயல்பட தொடங்கி இருக்க இப்பொழுது மீண்டும் கல்லூரிக்கு சென்று கொண்டு வந்து இருக்கிறாள். அவள் மீண்டும் கல்லூரி செல்ல தொடங்கிய பொழுது அவளுக்காக வாங்கி கொடுத்து விட்டார் இந்த காரை. அவள் காலையில் கோவிலுக்கு செல்வதற்கும் அதன் பிறகு அவளை கல்லூரிக்கு அழைத்து செல்வதற்கும் அவளை கல்லூரியிலிருந்து மீண்டும் அழைத்து வருவதற்கு என்று அனைத்திற்கும் அந்த காரின் உள்ளே அமர்ந்து இருந்த டிரைவரையும் நியமித்து விட்டார் சுப்பிரமணி. அவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா என்று கேட்கவும், சரிம்மா என்று கூறிய டிரைவர் வாகனத்தை சற்று வேகமாக ஓட்டி கல்லூரியின் வாயிலில் கொண்டு வந்து நிறுத்த, இன்னும் 5 நிமிடத்திற்குள் ஹாலின் உள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் லேட் என்று குறிப்பிட்டு பரீட்சை எழுத தாமதமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட அவள் வேக வேகமாக வகுப்பு அறையை நோக்கி ஓடினாள். அவளது வகுப்பிற்கும் கேட்டிற்கும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் இடைவெளி இருந்தது. அவள் எவ்வளவு வேகமாக ஓடி வந்து இருந்தாலும் அதற்குள் அந்த அறை உள்ளே முன்பு வந்து இருந்த ப்ரொஃபசர் தன் கையில் இருந்த கொஸ்டின் பேப்பரை அங்கு அமர்ந்து இருந்த அனைவருக்கும் பிரித்து கொடுத்து இருந்தார். இன்னும் ஒரு இருக்கையில் யாரும் அமராமல் இருக்க, இன்னும் யார் வரல என்று கேட்கவும், சார் அது அஸ்வினி என்று ஒரு பெண் மெதுவாக எழுந்து கூற அந்த டேபிளின் ஒரு பார்வை பார்த்த அவர் அங்கு இருந்து நகரவும் அங்கு மூச்சு வாங்கியபடி, மே ஐ கமின் சார் என்று அவள் கேட்கவும் அவள் பக்கம் திரும்பிய அவர் அவளை அழுத்தமாக பார்த்து, இதுதான் கிளாஸ்க்கு வர டைமா என்று கேட்கவும் அவளை அழுத்தமாக பார்த்த அவர், காலேஜ் வர வேண்டும் என்று தெரியும் இல்லையா, அப்போ சீக்கிரமா வீட்டில இருந்து கிளம்பி இருக்க வேண்டாமா என்று கேட்க அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் திணறலோடு நின்று கொண்டு இருக்க, அப்படியே நில்லு என்று கூறிவிட்டார் அவர். அவளுக்கு கண்களே கலங்கிவிட்டது.
அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்க 10 நிமிடம் தாமதத்திற்கு பிறகு உள்ளவா என்று கூறவும் விட்டால் போதும் என்று வேகமாக உள்ளே நுழைந்த அவள் அவரை பார்க்க கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுக்கவும் அடுத்த நிமிடம் வாங்கி கொண்டு நேராக தன் இருக்கையில் அமர்ந்த அவள் அதனை திறந்து வேக வேகமாக பரீட்சையை எழுத தொடங்கி இருந்தாள். பரீட்சை முடிந்ததும் பேப்பரை அவரின் கையில் கொண்டு சென்று கொடுக்கவும் அவளை அழுத்தமாக பார்த்தபடி பேப்பரை வாங்கி கொண்ட அவர், இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அஸ்வினி என்று கூறவும், கண்டிப்பா சார் என்று அவள் கூற, போ என்று அவர் தலை அசைத்ததும் தேங்க்யூ சார் என்று கூறி வேகமாக வெளியில் வந்தாள். அங்கு இருந்த தன் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்ட அவள் அதற்கு மேலும் கல்லூரியில் தனக்கு வேலை இல்லை என்பதால் வீட்டிற்கு செல்லலாம் என்று வெளியில் வர அங்கு அவளுக்காக காத்து கொண்டு இருந்தார் டிரைவர். காரில் ஏறி அவள் அமர்ந்து கொள்ளவும் கார் வீட்டை நோக்கி சென்றது. கண்கள் மூடி அந்த இருக்கையில் சாய்ந்து கொண்ட அவளுக்கு கண்கள் சொக்கிக் கொண்டு வந்தது. தூங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது கண்கள். உடல் மெத்தையில் சிறிது நேரம் ஓய்வு எடு என்று கெஞ்சி கொண்டு இருந்தது. சோர்வில் உடல் கெஞ்சி கொண்டு இருக்க அவளால் சில நிமிடமும் தனக்காக நேரத்தை ஒதுக்க முடியாமல் அந்த வீட்டின் முன்பு கார் நின்றதில் காரில் இருந்து இறங்கி சோர்வாக வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அஸ்வினி. அத்தியாயம் 54. அவள் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது அங்கு லட்சுமி பாட்டியோடு இன்னும் 2 பாட்டிகள் அமர்ந்து இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் தடுமாற்றத்தோடு நின்று கொண்டு இருக்க, என்ன அங்கே நிற்கிறா, உள்ளவா என்று பாட்டி அழுத்தமாக அழைக்கவும் மெதுவாக தன் பேக்கை இறுக்கமாக பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். யார் இந்த பொண்ணு என்று வீட்டின் உள்ளே இருந்த 2 பாட்டியில் ஒரு பாட்டி கேட்கவும் அதற்கு லட்சுமி பாட்டியோ, இவதான் நம்ம கௌதமுக்கு கல்யாணம் பண்ண போறோம் என்று கூறவும் அதை கேட்டதுமே அதிர்ச்சியோடு திரும்பிய அந்த முதல் பாட்டி, என்ன சொல்ற என்று கேட்கவும், ஆமா சரசு என்று கூறிய அவரு, போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று அவர் கூறவும், சரிங்க பாட்டி என்று தன் கையில் இருந்த பேக்கை ஓரமாக வைத்துவிட்டு கிச்சன் உள்ளே நுழைந்தாள். என்னடி பேசுற நீ? உன் பேத்தியதான கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி இருந்த, திடீர்னு என்னாச்சு என்று ஒரு பாட்டி கேட்கவும், அது என்னன்னா கௌதமுக்கும் அவளுக்கும் ஜாதகம் பொருத்தம் இல்லை, அதனாலதான் நாங்க நல்ல ஜாதகம் பொருத்தம் இருக்கக்கூடிய பொண்ணா தேடிட்டு இருந்தோம். அப்பதான் இவ ஜாதகம் சேர்ந்துச்சு. இது வேற யாரும் இல்லை, சாந்தி இருக்கா இல்ல, அவ அண்ணன் பைரவன் இருக்கான் இல்ல, அவனோட பொண்ணுதான் என்று கூறவும், அப்படியா, சரி சரி, பார்க்க நல்லா தான் இருக்கா, குடும்பம்தான் என்று நிறுத்தவும், இல்ல அவதான் கௌதமோட மனைவின்னு நான் என்னைக்கு முடிவு பண்ணினேனோ அப்பவே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கேன். பின்ன இந்த வீட்டுக்கு அவதானே எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அவதான் பார்த்துக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாந்திக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ மொத்த பேரையும் கவனிச்சுக்கிட்டது அவதான் என்று பெருமையாக கூறினார். பரவாயில்லப்போ, பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்பா பிடிச்சிட்ட என்று சரசு பாட்டி கூற அதை கேட்டதும் சிரித்தார் லட்சுமி பாட்டி. ஆமா, பிள்ளைக்கு என்ன வயசாகுது என்று மற்றொரு பாட்டி கேட்கவும், அது 20 வயசாகுது, இன்னும் ஒரு 3 மாசத்துல 21 வயசாக போகுது என்று கூறவும், அப்படியா, சரி சரி என்று கேட்ட அவர், உன் பேரனுக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று அவர் கேட்க, அவனுக்கு 25 வயசு ஆகுது, இன்னைக்குதான் அவனுக்கு பிறந்த நாள் என்று கூறவும், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று அவர் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது காஃபி கோப்பையோடு வந்த அவள் அனைவருக்கும் காஃபி கோப்பையை கொடுத்துவிட்டு அவள் நிற்கவும், போ என்று லட்சுமி பாட்டி சொல்லவும் அவள் நகர்ந்து இருந்தாள். பரவாயில்லையே லட்சுமி, கையில வச்சு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கியே என்று அந்த மாரியம்மாள் பாட்டி கூற, பின்ன இந்த வீட்டோட மருமகளையே நான் தான் ஆட்டி வைக்கணும், நான் தானே இந்த வீட்டோட குடும்ப தலைவி என்று லட்சுமி பாட்டி கூறவும், அதுவும் சரிதான் என்று அவர் சிரித்தபடி கூறினார். ஆமா, அமெரிக்காவில் இருக்கும் பேரன் எப்ப திரும்பி வரப்போறான், எப்ப கல்யாணம் என்று அவர் கேட்கவும், அது அவனுக்கு 25 வயசுல முடிக்க சொல்லி இருக்காங்க, அப்படி இல்லைன்னா 7 வருஷம் கழிச்சுதான் தள்ளி போகும்னு சொல்லி இருந்தாங்க. அதனாலதான் நாங்களும் 4 வருஷமா பொண்ணை தேடுன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் என்று அவர் நடந்ததை முழுவதுமாக மறைத்து கூறிக்கொண்டு இருந்தார். அதை கேட்டதும், அப்படி போடு, அதான் பொண்ணு தேடிட்டு இருந்தியா, சொல்லி இருந்தா எனக்கு தெரிஞ்சு நானும் சொல்லியிருப்பேனே என்று மாரியம்மாள் பாட்டியும் கூறவும், என்னடி பண்ணுறது என்று சலிப்பாக கூறிய அவர், அந்த வீட்டில இருந்து ஒன்றும் தேராது, ஆனா என்ன பண்ணி தொலைகிறது
இவ ஜாதகத்தோட தான் என் பேரனோட ஜாதகம் சேர்ந்து இருக்கு, வேற வழி இல்ல என்று லட்சுமி பாட்டி கூறவும், நான் வேணும்னா என்னோட பேத்தியோட ஜாதகத்தை தரட்டுமா என்று மாரியம்மாள் பாட்டி கேட்க, அதை கேட்டதும் இவ என்ன குடிய கெடுத்துருவா போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு, இல்லடி இவதான்னு பேசி முடிச்சிட்டோம், நாங்க அமெரிக்காவில் இருந்து இன்னும் 1 மாசத்துல கௌதம் வந்துருவான், அவன்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல என்று அவர் கூறவும், சரி சரி சீக்கிரம் நல்ல விஷயத்த சொல்லு என்று காஃபியை குடித்து முடித்த இருவரும், சரிப்பா நாங்க கிளம்புறோம் என்று பேசி முடித்து அங்கிருந்து கிளம்பி இருந்தனர். கிரேஸ், அதான் கௌதம் இப்படி எல்லாம் சொல்லிட்டானே, விட்டுடி, நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் ஷாப்பிங் என்று மெலினா அவளை அழைக்கவும், கௌதம் எப்ப இந்தியா போறான்னு உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும், என்னடி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி என்று மெலினா கேட்க, இல்ல கௌதம் இன்னும் 2 வாரத்துல இந்தியா போறத பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதான் உன்கிட்ட கேட்டேன் என்று அவள் கேட்கவும், போவான் ஆனா இப்ப வரைக்கும் எப்ப போறான்னு தெரியல எனக்கு என்று மெலினா கூறவும், நம்மளும் இந்தியா போகலாமா என்று கிரேஸ் கேட்கவும், என்னடி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி என்று புரியாமல் மெலினா பார்த்தாள். எனக்கு இங்க இருக்க முடியும்னு தோணல என்று அவள் கூறவும், புரியல நீ எதுக்கு இந்தியா போகணும்னு நினைக்கிற என்று மெலினா கேட்கவும், கௌதம் போய் சொல்றான், எனக்கு தோணுது அவனுடைய வாழ்க்கையில அப்படி எந்த பொண்ணும் இல்ல, அவன் நம்மிடம் போய் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பிடிக்கவில்லை அப்படி என்பதால இப்படியெல்லாம் சொல்றான் என்று கிரேஸ் கூறவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ லூஸ் மாதிரி யோசிக்காத, கௌதம் வாழ்க்கையில உண்மையா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறதா ரித்விக் கூட சொன்னானே என்று கூறவும், அப்படியா, அப்போ அந்த பொண்ணு கூட அவன் எடுத்த போட்டோவை காட்டினானா, காட்டியிருக்க மாட்டான், ஏன்னா அப்படி ஒரு போட்டோ இல்லவே இல்லை என்று மீண்டும் அழுத்தமாக கூறினாள் அவள். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா என்று மெலினா கேட்கவும், எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுதுப்பா என்று கிரேஸ் கூறவும், அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் அமைதியாக இருக்கவும், என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் என்று கிரேஸ் கேட்கவும், இல்ல இல்ல அதுக்கு எதுக்கு எல்லாரும் இந்தியா போகணும்னு நினைக்கிற என்று மெலினா கேட்கவும், இந்திய பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாயல்லவா, அப்போ நீ இந்தியாவுக்கு போனாதான் இந்திய பையனை கல்யாணம் பண்ண முடியும், அமெரிக்காவில் எத்தனை இந்திய பசங்க இருக்கிறாங்க, அப்படியே அமெரிக்காவில் இந்திய பசங்க வந்தாலும் இந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு அவங்களும் ஒரு விதத்துல அடாப்ட் ஆகிக்கிறாங்க, கௌதம் மாதிரி நிறைய பசங்க இருக்கிறது கிடையாது, நீ கௌதம பார்த்ததும் கௌதம் மாதிரி ஒரு இந்திய பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதானே, ஆனா கௌதம் உன்னுடைய நண்பனா இருக்கணும்னு நினைச்ச, ஆனா இந்தியாவில் இந்திய பசங்க வேற மாதிரி இருப்பாங்க, ஸோ இந்தியா போனாதான் உனக்கான கரெக்டான பர்சனை நீ சூஸ் பண்ண முடியும், அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு ஒரு இந்திய பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது மேடம் என்று மெலினாவிடம் மெல்லிய குரலில் கூறிக்கொண்டு இருந்தாள் கிரேஸ். அதை கேட்டதுமே மெலினா சில நிமிடங்கள் யோசனையில் இருந்தாள். அதன் பிறகு சரி ஓகே என்று அவள் தலை அசைக்க, ஆனா மற்றவங்க எல்லாரும் வருவாங்களான்னு தெரியலையே என்று மெலினா கேட்கவும், அவங்க கிட்ட நான் பேசுறேன், ஜோசப் லூகாஸ் இப்படி எல்லார்கிட்டையும் நானே பேசி நம்ம எல்லாரும் இந்தியா போகிறதுக்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் காலேஜ் படிக்கும் போதே பேசியிருந்தோமே இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு, அதுவும் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி இப்போ சொல்லலாம், இப்போ கௌதம் இந்தியா போகிற காரணத்தினால் நம்மளும் அவன் கூட போகிற மாதிரி பிளான் பண்ணலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவள் கையை பிடித்து கெஞ்சி கொண்டு இருந்தாள் கிரேஸ். அவள் கூறுவதை சில நொடிகள் கேட்டு அவளும் சரி என்று தலை அசைக்க அத்தனை நிம்மதியாக இருந்தது கிரேஸிற்கு. சந்தோஷமாக அவளை அணைத்து விடுவித்து, தேங்க்யூ ஸோ மச், நான் உடனே எல்லார்கிட்டையும் பேசுகிறேன் என்று கிரேஸ் கூறியபடி மற்றவர்களுக்கு அழைப்பு விடுத்து இந்தியா செல்வதை பற்றி பேச அவர்களும் யோசித்தனர். எனக்காக ப்ளீஸ் என்று அவள் மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்க அதில் மற்றவர்களும் ஒத்துக்கொண்டனர். ஆனால் எனக்கு என்னவோ இது சரியா படல என்று ரித்விக் கூறவும், நம்ம ட்ரிப்புக்கு போற மாதிரி போக போறோம், அவனோட வாழ்க்கையில எந்த பொண்ணும் இல்லை என்று தெரிந்தது என்றால் அங்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்கத்தான் போறேன் என்று கிரேஸ் கூறவும், ஆனா அந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா, உன்னை ஒரு பையன் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக அவன் பின்னாடி போய் இப்படி சுத்திட்டு இருக்க என்று வருத்தமான குரலில் மெலினா கேட்கவும், உனக்கு என் காதல் புரியல, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் அவனை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியும்னு தோணல, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில வேற ஏதாவது பொண்ணு இருந்தா அப்போ நான் யோசிக்கிறேன், ஆனா இப்ப வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில
எந்த பொண்ணும் இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. சரி, உனக்கு அவன் சொல்றதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவனுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாரு. அவனோட ஃபோனில் அவன் ஏதாவது ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருக்கானான்னு செக் பண்ணி பாரு. அப்படி எடுத்திருந்தான் அப்படின்னா அதுக்கு அடுத்து நான் யோசிக்கிறேன் ப்ளீஸ் என்று அவள் கேட்கவும் சில நொடிகள் யோசித்த ரித்விக் அதனை செய்ய ஒத்துக்கொண்டான். கௌதம் அவனது அறையில் அமர்ந்து தன் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டு இருக்க, கௌதம் என்ற அந்த அழைப்பில் திரும்பி பார்த்த கௌதம் என்ன என்று கேள்வியோடு ரித்விக்கை பார்த்து கொண்டு இருந்தான். இல்லை, அது உன்னோட ஃபோன் கிடைக்குமா? என்னோட ஃபோனில் சார்ஜ் போட்டு இருக்கேன், ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணணும், கொஞ்சம் எமர்ஜென்சி என்று கேட்கவும் சில நொடி யோசித்து அங்கு டேபிள் இருக்கு என்று அவன் டேபிள் மீது இருந்ததை கை காட்டவும் எடுத்துக்கொண்ட அவன் பாஸ்வேர்டு என்று கேட்கவும் அவன் பாஸ்வேர்டை கூற அதனை அழுத்தி கொண்டு வெளியில் சென்று அவன் உடனடியாக கிரேஸ் கூறியது போல் அவனது போனில் கௌதம் ஏதேனும் பெண்ணுடன் எடுத்த புகைப்படம், இல்லை அவன் ஏதேனும் பெண்களின் புகைப்படத்தை வைத்திருக்கிறானா என்று பார்வையிட்டான். அப்படி பார்க்கும் பொழுது குடும்ப புகைப்படம் வெளியில் வந்தது. அதில் திவ்யாவும் ஹரிணியும் ஒன்றாக நிற்கும் புகைப்படம் வந்தது. இந்த 2 பொண்ணுல யாருன்னு தெரியலையே. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு தெரியும். இந்த 2 பொண்ணில் யார் அவனுடைய தங்கச்சின்னு தெரியல. ஒருவேளை இந்த பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்த அவன் கான்டாக்ட் லிஸ்ட் சென்று பார்த்தான். அங்கு ஏதேனும் பெண்களுடன் அவன் சாட் செய்திருக்கிறானா, இல்லை அழைப்பு விடுத்து இருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள. ஆனால் அங்கு ஸ்பெஷலாக எந்த பெண்ணின் பெயரும் இல்லை, புகைப்படமும் இல்லை. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே யோசனையாக இருந்தது. வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றான், ஆனா அப்படி இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லையே. கிரேஸ் சொல்றது உண்மையா? கிரேஸ் வேண்டான்னு மறுக்கிறதுக்காக அவன் இப்படியெல்லாம் பொய் சொல்றானோ என்று யோசித்தபடி நின்று கொண்டு இருந்தான் அவன். சில நொடியில் ஒரு எண்ணிற்கு அழைப்பு விடுத்து மீண்டும் போனை கட் செய்து உள்ளே வந்தான். அதுக்குள்ள பேசிட்டியா என்று கௌதம் கேட்கவும், அது போன் போட்டேன், ஆனா அவங்க எடுக்கல, அதான் என்று கூறி போனை அங்கு வைத்து தேங்க்ஸ் தா என்று அவன் அங்கிருந்து சென்றுவிட கௌதம் செல்லும் ரித்விக்கை அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தான். கதைக்கு தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.